சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்பி3. இந்த ஷோல மகாகந்தன் இயக்கத்துல நடிகர் பிரபு, வெற்றி, கிருஷ்ணபிரியா, மன்சூர் அலிகான், இமான் அண்ணாச்சி மற்றும் பலரது நடிப்புல வெளிவந்திருக்கிற திரைப்படம் தான் ராஜபுத்திரன். இந்த படம் எப்படி இருக்கு, இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. வறட்சிக்கு பேர் போன ஊர் தான் ராமநாதபுரம். ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு அருகில் உள்ள ஒரு கிராமத்துல 90 காலகட்டங்கள் நடக்கிற மாதிரியான கதை. தன்னுடைய மனைவியை இழந்த பிரபு தன்னுடைய மகன் வெற்றியை கண்ணும் கருத்துமா பாத்துக்கிறாரு. குறிப்பா அன்பையும் பாசத்தையும் துட்டி வளர்க்கிறாரு தன்னுடைய மகன் மீது. மகனை எந்த இடத்துக்கும் வேலைக்கு அனுப்பாம தான் கூடவே வச்சுக்கிறாரு. இவர் பாத்தீங்கன்னா நிலபுலன் வீடு அப்படின்ற மாதிரி வசதியா இருக்காரு. இவருடைய தொழில் பாத்தீங்கன்னா விவசாயம் தான். ஒரு கட்டத்துல மழை பெய்யாம போறதுனால விவசாயமும் பண்ண முடியாம போகுது. அப்போ குடும்ப சூழ்நிலைக்காக கடன் வாங்க ஆரம்பிக்கிறாரு பிரபு. தன்னுடைய அப்பாவுடைய கஷ்டத்தை பார்த்து மகன் வெற்றி வேலைக்கு போகணும் அப்படின்ற மாதிரி முடிவெடுக்கிறாரு. அப்பதான் லோக்கல் தாதாவா இருக்கக்கூடிய கோபால் குமார் கிட்ட வேலைக்கு சேர்றாரு. கோபால் குமாரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல இருந்து வரக்கூடிய பணத்தை வரி செலுத்தாம முறையற்ற முறையில கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு பினாமியா இருக்காரு. அப்போ இந்த கோபால் குமார் கிட்ட வெற்றி வேலைக்கு சேர்றாரு. ஒரு கட்டத்துல வெளிநாட்டுல இருந்து வரக்கூடிய பணத்தை வழக்கம் போல கொண்டு போய் சேர்க்கும் போது வெற்றி கிட்ட இருந்து ஒரு சில கும்பல் பணத்தை திருடுறாங்க. இதனால கோபால் குமார் கிட்ட வெற்றி வசமா சிக்கிறாரு. இதை தெரிஞ்ச பிரபு என்ன பண்றாரு அப்படின்னா தன்னுடைய வீட்டு பத்திரத்தை அடமானம் வச்சு தன்னுடைய மகனை மீட்கிறாரு. இதற்கு பிறகு வெற்றியினுடைய வாழ்க்கையில என்னென்ன சம்பவங்கள் நடந்தது அப்படிங்கிறதான் இந்த ராஜபுத்திரன் படத்தினுடைய மீதி கதை. இந்த படத்தை பத்தி ஆலோசனை அப்படின்னா படத்தினுடைய நாயகன் வெற்றி இதுவரைக்கும் நடித்த படங்கள்லயே இந்த படத்துல சிறப்பான நடிப்பை கொடுத்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது கிருஷ்ணபிரியா உடனான காதல் காட்சி ஆகட்டும், தன்னுடைய அப்பா உடனான பாசமாகட்டும், வில்லன்கள் உடனான ஆக்ஷன் காட்சிகள் ஆகட்டும், எல்லா கோணங்கள்லயும் சிறப்பான நடிப்பை கொடுத்திருக்காரு நாயகன் வெற்றி. அதே போல நாயகி கிருஷ்ணபிரியா இவங்க பாத்தீங்கன்னா அறிமுக படமா இருந்தாலும் ஒரு அனுபவ நாயகி மேல தன்னுடைய நடிப்பை கொடுத்திருக்காங்க. அதே போல கிராமத்து காட்சிகள்ல கிராமத்து பெண்ணாவே நடிச்சிருக்காங்கன்னு சொல்றதை விட வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு மண் வாசனை மிக்க ஒரு கிராமத்து பெண்ணா அழகான நடிப்பை கொடுத்திருக்காங்க. குறிப்பா ரசிகர்களை கவரக்கூடிய வகையில நடிச்சிருக்காங்க. அதே போல இந்த படத்துல முக்கியமான பில்லரா இருக்கக்கூடியது யார் அப்படின்னா நம்ம பிரபுதான். ஒரு சரியான கதாபாத்திரம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது தன்னுடைய அனுபவ நடிப்பின் மூலமா ரசிகர்களை கவர்ந்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பா தன்னுடைய மகன் மீது அவர் காட்டுற பாசமாகட்டும், அதே போல வெற்றி தன்னுடைய அப்பா மீது காசுற அந்த பாசமாகட்டும் ரொம்ப எமோஷனலா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல ரொம்ப நாட்களுக்கு பிறகு தன்னுடைய ரசிகர்களுக்கு ஒரு விருந்து படைச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். பிரபு உம்மா கொடுக்குற அம்மா ஆகிரியா அந்த பாடல்ல அவர் போடுற குத்தாட்டம் எல்லாமே ரசிக்க வைக்குது. குறிப்பா கிளைமேக்ஸ் காட்சியில பிரபு எமோஷனலா பாத்தீங்கன்னா கண் கலந்து வைக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும். தன்னுடைய அனுபவ நடிப்பின் மூலமா ரசிகர்களை கவர்ந்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல மற்ற நடிகர்கள் இமான் அண்ணாச்சி, மன்சூர் அலிகான் எல்லாமே சிறப்பா நடிச்சிருக்காங்க. இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவு அதாவது ராமநாதபுரத்தினுடைய வாழ்வியலை அவ்வளவு அழகா காட்சிப்படுத்திருக்காங்க. இந்த படத்தினுடைய பாடல்கள், பின்னணி இசை எல்லாமே இந்த படத்திற்கு ஒரு பலமா அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்தை எழுதி இயக்கக்கூடிய மகாகந்தன் ஒரு அப்பா மகனுக்கு இடையேயான ஒரு பாச போராட்டத்தை அழகா படமா கொடுத்திருக்காரு. ஒரு சில குறைகள் இருந்தாலும் அந்த ராமநாதபுரத்தினுடைய வாழ்வியலை ரொம்ப அழகா நமக்கு காட்டியிருக்காரு. மொத்தத்துல இந்த ராஜபுத்திரன் பாசத்துக்கு சொந்தக்காரன். அப்பா மகன் பாசத்துக்காக தாராளமா ஒரு முறை பார்க்கலாம். இந்த படத்துக்கு எம்பி3 கொடுக்கிற ரேட்டிங் 5-3. அடுத்த வருஷத்துல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.